ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிடெக். பொதுவாக இன்ஸ்டாகிராம் அப்புறம் நம்ம யூடியூப் இங்கே எங்கே போனாலுமே ரூ. 7,000 பிசி, ரூ. 10,000 பிசி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரியலாகவே அந்த மாதிரி ஒரு பிசியை கொடுக்க முடியுமா அந்த ப்ரைஸுக்கு? ஸோ கொடுக்கலாம். ஆனால் இப்போது அவங்க ஐஃபை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க, என்ன ஜென் அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். என்னன்னா இப்போது இருக்கிறதுலேருந்து ஓரளவு ரீசெண்டான காம்பனண்ட்டு, இந்த காம்பனண்ட்டை வச்சு எவ்வளோ கம்மியாக ரெடி பண்ண முடியும் அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிசியை நாம் எந்த அளவு நம்மளால் ரேட்டு கம்மியாக ரெடி பண்ண முடியுமோ அப்படி தான் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் அவ்வளோமே நான் கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். இது ஒரு நார்மல் பிசி இல்லையா, ஸோ என்னால் கம்மியான ப்ரைஸுக்கு ரெடி பண்ணுறதா நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இது ஒரு நார்மல் கேபினெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இதே கான்ஃபிக் இன்னும் கேமிங் கேபினெட்டில் வேணுன்னா அதோட ப்ரைஸையும் நான் கடைசியில் சொல்லிடுறேன். பியூசி பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவுமே நார்மல் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஓரளவு குவாலிட்டியான பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் பிரைடட் கேபிள் தான் வரும். நான் அது ஓப்பன் பண்ணச்சில் காட்டுறேன். அதுக்கப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரைசனோட 3200G. இது ஒரு 3rd ஜென் ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸே ஓரளவு பெட்டராக இருக்கும். கேமிங் பிசின்னு சொல்கிற அளவில் இருக்காது. ஒரு ஆஃபீஸ் பிசி இல்லை கேமிங் ரன் பண்ணலாம். ஒரு ஆவரேஜான ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓரளவு பெட்டராக தான் இருக்கும். இதுக்கு மதர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ராக்கோட B450M மதர் போர்டு சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டை அன்பாக்ஸ் பண்ணச்சில் நான் அந்த போர்டோட டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். இந்த 256 NVMe தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் க்ரூசியலோட 8GB ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பில்ட் பண்ணி முடிஞ்சதும் ஃபைனலாக நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். NVMe ஸ்லாட் ஒன்று தான் இருக்கும், அதுக்குள்ள ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். B450 தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓரளவு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் 2 ரேம் ஸ்லாட் வரும். NVMe ஸ்லாட் ஒன்று தான் இருக்கும். ஓகே, ஓரளவு பட்ஜெட் ப்ரைஸுக்கு இந்த போர்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ப்ராசஸருக்கான ஃபேன் இருக்குது. இது Ryzen 5 வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணாலும் அதுலேயே ஃபேன் இருக்கும். அதுக்கு மேலே கூலர் இருக்காது. ஏன்னா இந்த கூலர் அந்தளவு கேப்பபிளாகவும் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக லிக்விட் கூலர் அந்த மாதிரி பெரிய கூலர் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ராசஸர் இங்கே இருக்குது. இந்த எஸ்எம்எஸ் பார்க்கணுன்னா இதோட மெயின் கேபிள் மட்டும் பிரைடடாக இருக்கும். மீதி எல்லா கேபிளும் நார்மலாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். இந்த கூலிங்க்கு பெரிய ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்எம்பிஎஸை நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு பவர் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் இதை யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு நார்மல் பிசி கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணலை, இந்த மாதிரி பிசிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். தான் பிசி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நம்ம ஆட்ஸ்க்கு யூஸ் பண்ணல, என்னையுமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் Windows 10 OS இன்ஸ்டால் பண்ணுவேன். அவ்வளோதான் இந்த பிசி. ஒவ்வொரு மதர் போர்ட்லேயுமே இதேமாரி 2 சேட்டா கேபிள் வந்துடும். நான் இதில் ஒரு சேட்டா கேபிளை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ யாராவது வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை பழைய ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி இல்லை SSD இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணணும்னா இந்த கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். பவர் கேபிள் வந்து இதில் இருக்கும், ஆல்ரெடி இந்த கேபினெட்டில் இருக்கும், நான் வச்சுருப்பேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த பிசியை பில்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒர்க்கோட ஸ்பெக்கை சொல்லிடுறேன். அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ரைசனோட 3200G இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மதர் போர்டு வந்து ஆஸ்ராக் B450M HDV, க்ரூசியல் 8GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆண்ட்ரி ஸ்போர்ட்ஸோட 256 NVMe யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் வந்து நார்மல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கேமிங் கேபினெட் தேவைப்படுது அப்படின்னா அது அதோட ப்ரைஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அப்புறம் ஒரே ஒரு ரெட் கியரோட RGB ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க ஹீட்டை வெளியே தள்ளுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கூலிங்குக்கு. ஒரு சிங்கிள் ஃபேன் தான் வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு 19 inch மானிட்டர். இந்த மானிட்டரோட ஒரு நார்மல் கீபேட் மவுஸ் இதோட சேர்த்து இந்த பிசியோட மொத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இல்லை நீங்கள் உங்களுக்கு CPU மட்டும் வேணும்னா ஒரு 16,000 வரும். நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கே போனாலுமே 7,000 பிசி 10,000 பிசி அப்படி இருக்குது.
அதோட நீங்கள் அப்படி ஒருவேளை வாங்க போனால் கூட அவங்க சொல்கிற மாதிரி இப்போ பிசி சொல்கிறாங்க ஐஃபை ப்ராசர்னு சொல்கிறாங்க. ஐஃபையில் அது என்ன ஜென் அதை விசாரிங்க. ஜென்னை விசாரித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ பழைய சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு. முடிஞ்ச அளவு ஓரளவு ரீசெண்டான காம்பனண்ட்டை வச்சு பில்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வாங்கட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓரளவு ரீசெண்டான நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட ரீசெண்டான காம்பனண்ட்டை பில்ட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இருக்க வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பெஸ்ட்டாக இப்போ ஆவரேஜாக ஒரு ஃபுல் ஹெச்டி கேமிங் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ப்ராசர் தான் பெட்டராக இருக்கும். இதை விட லோ ப்ரைஸுக்கு போனீங்கன்னா அது என்ன குவாலிட்டியில் இருக்குன்னு தெரியல. இல்லை இதே ப்ராசர் உங்களுக்கு இன்னும் கம்மியாக கிடச்சுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இதே ப்ராசருக்கு A320 மதர் போர்டு போட்டால் இன்னும் கம்மியாக வரும். ஆனால் அந்த மதர் போர்டோட B450 உங்களுக்கு பெட்டராக இருக்கும். என்ன ஒரு 500 இல்லை 1000 தான் வித்தியாசம் வரும். ஸோ இந்த போர்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.